சிந்தனை துளிகள். நம்மை தாழ்த்தி பணிபுரியும் அன்பே மெய்யான இறை சேவையாகும். நம்மை தாழ்த்தி பணிபுரியும் அன்பே மெய்யான இறை சேவையாகும். இந்த காலை பொழுதிலே அனுதினமும் தேவனுடன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற எங்கள் நேயர்களுக்கு காலை வணக்கம். இந்த நாளிலும் கூட விசேட செய்தி ஒன்றுக்கு நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். அதற்கு முன்பதாக நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய உதவியை செய்ய வேண்டும். என்ன என்று யோசிக்கிறீங்களா? திரையிலே காணப்படுகிற இந்த இலக்கத்திற்கு உங்களுடைய குறும் செய்தி, அதாவது SMS, உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பி வைக்க போறீங்க. இப்பவே அனுப்பி வைங்க, மறந்துடாதீங்க நேயர்களே. இப்போ நாங்க செய்திக்கு கடந்து செல்வோம். இந்த நல்ல நாள் காலை பொழுதிலே மறுபடியும் இந்த நல்ல நிகழ்ச்சியிலே உங்களை அன்பாக வரவேற்கிறேன். இன்றைய நாளிலே நாங்கள் எங்களுக்கு விரோதமாய் சிலர் பொய் சாட்சி சொல்லுகிறார்கள், சிலர் ஆக்கிரமித்து சேருகின்றார்கள், எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகின்றார்கள். எங்களுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கிறது? நாங்கள் சில நேரத்திலே பல நேரத்திலே இப்படி எமக்கு விரோதமாய் பொய் சாட்சி அல்லது பொய் புரளி கூறிவிட்டால், உங்களுக்கு மட்டுமா ஐயா புரளி கூற முடியும், பொய் கூற முடியும், எனக்கு தெரியாதா என்று அவரை விட பல்மடங்கு அதிகமாய் நாங்களும் பொய் புரளி கூறி அவரை பிரச்சனைக்குள்ளே போட்டு விடுகின்றோம். நாங்கள் அல்லது அழுகின்றோம், கண்ணீர் வடிக்கின்றோம். நாங்கள் இந்த பிரச்சனைகளிலே நாங்கள் ஏங்கி தவித்து துவண்டு போகின்றோம். ஆனால் இப்படியான சூழ்நிலையிலே தாவீது ராஜா சங்கீதம் 27:12 மிக அழகாக சொல்லுகின்றார். தாவீது, பொய்ச்சாட்சி கூறுகிறவர்களும் ஆக்கிரமித்து சேருகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி செயல்படுகிறார்கள். நீங்களும் நானும் இப்படியான சூழ்நிலையிலே எப்படி முகம் கொடுக்கிறோம்? இப்படியான சூழ்நிலையில் தாவீது என்கின்ற பக்தன் சொல்லுகின்றார், நானோ என்றால் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். நான் விசுவாசித்தேன். நான் இப்படியான சில்லறை பிரச்சனைகளிலே மாட்டி பொய்ச்சாட்சி சொல்லுகிறார்களா? சொல்லிட்டு போகட்டும். எனக்கு விரோதமா ஆக்கிரமித்து சேருகிறார்களா? சேறிட்டு போகட்டும். நான் யார்? உன்னதமான குடிமகன், உயர்ந்த குடிமகன், ஜீவன் உள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காணப்போகின்ற உன்னதமான குடிமகன். அதனாலே இந்த சில்லறை பிரச்சனைகளுக்குள்ள நான் அகப்பட்டு கொண்டு அவங்கள போல நானும் பிரதி கிரிகை செய்து என்னுடைய வாழ்க்கையை நான் கெடுத்துக்கொள்ள தேவையில்லை. நான் அப்படி செய்ய மாட்டேன். நான் யார்? ஜீவன் உள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன். காணப்போகின்ற குடிமகன், உயர்ந்த குடிமகன், உன்னதமான குடிமகன். அதனாலே இப்படியான சூழலில் நானே என்னுடைய உள்ளத்துக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன், என் மனமே நீ அமர்ந்திரு, என் மனமே நீ காத்திரு, நீ கர்த்தருக்காக காத்திரு, கர்த்தரிடத்திலே அமர்ந்திரு. ஜபிப்போமா? இப்படியான சூழலிலே நீங்களும் அமர்ந்திருக்க கூடுமா? ஜபிப்போம். ஆண்டவரே இயேசு சுவாமி, எங்களுக்கு விரோதமாய் சில பல நேரங்களிலே மற்றவர்கள் பொய் சொல்லுகிறார்கள், பொய்ச்சாட்சி சொல்லுகிறார்கள், புரளி கூறுகிறார்கள், புறம் கூறுகின்றார்கள், எமக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள். எங்களுக்கு வேதனை, எங்களுக்கு அவமானம், எங்களுக்கு கண்ணீர், எங்களுக்கு கோபம், எங்களுக்கு எரிச்சல், இப்படி பலவிதமான சூழலுக்கு நாங்கள் முகம் கொடுக்கிறோம். ஆனாலும் சுவாமி, தாவீது ராஜா மாதிரி எங்களுக்கு சொல்ல முடியுமா? நாங்கள் ஜீவன் உள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய மகிமையை காணப்போகின்ற உன்னதமான குடிமக்கள். அதனாலே இந்த பிரச்சனைகளுக்கு உலகம் மாதிரி நாங்கள் பிரதிபலிப்பு காட்டாமல் உயர்ந்த குடிமக்களாய், உன்னதமான கர்த்தருடைய குடிமக்களாய், கர்த்தருக்கு ஏற்றபடி நல்ல பிரதிபலிப்பை, மன்னிப்பை, அன்பை, அரவணைப்பை, அவர்கள் மீது கரிசனையை நாங்கள் புறங்கூறாமல் அவர்களை உயர்த்தி விடுதலை நாங்கள் காட்டி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கள். உங்களுடைய ஆத்மீக பலத்தை எங்களுக்கு தாருங்கள். இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே ஆமென்.